Hi friends, welcome to SRAS Academy. SCRT ஒன்லைனர் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற யூனிட் 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இதில் ஒரு தரமான 110 கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ளே பார்க்கவே தேவையில்ல, அந்த அளவுக்கு பெஸ்ட்டான கொஷின்ஸு சூப்பராக படிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNA நிறுவப்பட்ட ஆண்டு 1852. சென்னை வாசிகள் சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார். சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தவர்கள் வணிகர்கள். சித்திரவதை ஆணையம் டார்ச்சர் கமிஷன் எந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் நிறுவப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டவர் டி. முத்துசாமி. ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்து 1878 தொடங்கிய செய்தி பத்திரிகை தி ஹிந்து. 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஜி. சுப்பிரமணியம். சுதேசமித்திரன் நாளிதழாக மாறிய ஆண்டு 1899. 1884 மே 16 எம். வீரராகவாச்சாரி, பி. அனந்தசார்லு, பி. ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட அமைப்பு சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா. சென்னை மகாஜன சபையின் முதல் செயலாளர் பி. அனந்தசார்லு. சென்னை மகாஜன சபையின் முக்கிய கோரிக்கைகள்: குடிமைப் பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும், லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு கூட்டம் 1884 டிசம்பரில் எங்கு நடந்தது? அடையாறு பிரம்மஞான சபை. சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் வி. எஸ். சீனிவாசனார், பி. எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி. ஆர். வெங்கட்ராமனார், ஜி. ஏ. நடேசன், டி. எம். மாதவராவ் மற்றும் எஸ். சுப்பிரமணியனார். இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டம் 1885 எங்கு நடைபெற்றது? பம்பாய். மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் எத்தனை பேர் சென்னையை சேர்ந்தவர்கள்? 22 பிரதிநிதிகள். இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு 1886 எங்கு நடைபெற்றது? கொல்கத்தா. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது? தாதாபாய் நவ்ரோஜி. 1887 காங்கிரசின் 3வது மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது? பக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னை 1000 விளக்கு மக்கிஸ் தோட்டம். 3வது மாநாட்டில் கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகளில் எத்தனை பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள்? 362 பிரதிநிதிகள். சென்னை மாகாணம் என்பது எந்த பகுதிகளை உள்ளடக்கியது? தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, ஒடிசா. வங்க பிரிவினை நிகழ்ந்த ஆண்டு 1905. மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் யாரின் தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானவை? சுப்பிரமணிய பாரதி. சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்த 2 முக்கிய இதழ்கள் சுதேசமித்திரன், இந்தியா. தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் விலைக்கு வாங்கிய கப்பல்களின் பெயர் காலியா மற்றும் லாவோ. வ.உ. சிதம்பரனார் கப்பல்களை தூத்துக்குடிக்கும் டேஷுக்கும் இடையே ஓட்டினார். கொழும்பு. ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் வேலைநிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1908. யார் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக வ.உ.சியும் சிவாவும் கைது செய்யப்பட்டனர்? பிபின் சந்திரபால். சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்த எந்த பகுதிக்கு இடம்பெயர்ந்தார்?
பாண்டிச்சேரி. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாய் இருந்தது பாண்டிச்சேரி. தமிழ்நாட்டை சேர்ந்த இப்புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கு வழங்கப்பெற்றது? லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரிஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகளில் முக்கியமானவர்கள் MPT ஆச்சாரியா, VV சுப்பிரமணியனார் மற்றும் TSS ராஜன். பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த புரட்சிவாத செய்தித்தாள்கள் இந்தியா, விஜயா, சூரியோதயம். 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் உருவாக்கிய ரகசிய அமைப்பு பாரத மாதா சங்கம். ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவது என்பது எந்த அமைப்பின் நோக்கம்? பாரத மாதா சங்கம். வாஞ்சிநாதன் எந்த பகுதியை சேர்ந்தவர்? செங்கோட்டை. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE ஆஷ் என்பவரை வாஞ்சிநாதன் எங்கு மற்றும் எப்போது சுட்டுக் கொன்றார்? மணியாச்சி ரயில் சந்திப்பு 1911 ஜூன் 17. அன்னி பெசன்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அயர்லாந்து. அன்னி பெசன்ட் எந்த ஆண்டு தன்னாட்சி இயக்கத்தை ஹோம் ரூல் லீக் தொடங்கினார்? 1916. தன்னாட்சி இயக்கத்தில் அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு துணை நின்றவர்கள் GS அருண்டேல், BP வாடியா மற்றும் CP ராமசாமி. அன்னி பெசன்ட் தொடங்கிய செய்தித்தாள்கள் நியூ இந்தியா, காமன்வீல். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி எந்த சட்டத்தின்படி அறிவுறுத்தப்பட்டார்? 1910 ஆண்டு பத்திரிகை சட்டம். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது? ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் அன்னி பெசன்ட். இந்தியா ஒரு தேசம், இந்தியா அ நேஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் அன்னி பெசன்ட். சென்னை திராவிடர் கழகம், மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. சென்னை திராவிடர் கழகத்தின் செயலர் C நடேசனார். 1916 ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் C நடேசனார். 1916 நவம்பர் 20 P தியாகராயர், டாக்டர் TM நாயர், C நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் எங்கு குடினர்? சென்னை விக்டோரியா பொது அரங்கு. பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் SILF. 1920 சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் டேஷில் நீதி கட்சி வெற்றி பெற்றது 63. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் A சுப்பராயலு. 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த டேஸ் அமைச்சரவையை அமைத்தார். பனகல் அரசர். எந்த சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம்? ரவுலட் சட்டம். மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள் 1919 மார்ச் 18. 1919 ஏப்ரல் 6 எதனை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்டன? கருப்பு சட்டம், ரவுலட் சட்டம். தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் உரையாற்றியவர்கள் V கல்யாணசுந்தரம், திருவிகா, BP வாடியா, வஉசி. மதுரை மக்களால் ரோசாப்புத்துறை என அன்புடன் அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஆங்கிலேய அதிகாரி ஜெனரல் டயர். கலீஃபா பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் கிலாபத் இயக்கம். தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் டேஷ் கடைபிடிக்கப்பட்டது. கிலாபத் நாள். கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது வாணியம்பாடி. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தினை தலைமையேற்று நடத்தியவர்கள் C ராஜாஜி, ஈவே ராமசாமி. முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹசன். வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள் 1922 ஜனவரி 13. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் டேஷ் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. 22 காவலர்கள்.
ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் டேஷ் மற்றும் டேஷ் என பிரிந்தது. மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவோர். சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பியவர்கள், மாற்றத்தை விரும்பாதோர். தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தினுள் செல்ல விரும்பியவர்கள், மாற்றத்தை விரும்பியோர். கஸ்தூரி ரங்கர், M.A. அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து ராஜாஜி டேஷை புறக்கணிப்பது எனும் கருத்தை முன்வைத்தார். சட்டமன்றம். சுயராஜ்ய கட்சியினை ஆரம்பித்தவர்கள் சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றவர்கள் S. சீனிவாசனார், S. சத்யமூர்த்தி. 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் எந்த கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர்? சுயராஜ்ய கட்சியினர். 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் அமைச்சரவை அமைத்த சுயேட்சை வேட்பாளர் P. சுப்பராயன். 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் எளிதாக வெற்றி பெற்ற கட்சி நீதி கட்சி. இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் சர் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1927. 1919 ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய இந்தியாவிற்கு வந்த குழு சைமன் குழு. காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்ததன் காரணம் இக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது. சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது? S. சத்யமூர்த்தி. சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்ட நாள் 1929 பிப்ரவரி 18. 1927 இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது? சென்னை. 1929 எங்கு கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம், முழு சுதந்திரம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? லாகூர். 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக தேசிய கொடியை ஏற்றியவர் ஜவஹர்லால் நேரு. 1930 ஏப்ரல் 13 டேஷிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் டேஷை சென்றடைந்தது. திருச்சிராப்பள்ளி, வேதாரண்யம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது எனும் சிறப்பு பாடலை புனைந்தவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். தாங்களாக முன்வந்த 1000 தொண்டர்களில் எத்தனை பேர் மட்டும் அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? 100 தொண்டர்கள். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர் ராஜாஜி. ராஜாஜி தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர்? 12. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் ராஜாஜி, TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், C. சாமிநாதர் மற்றும் K. சந்தானம். T. பிரகாசம், K. நாகேஸ்வரராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உள்ள டேஷ் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். உதயவனம். 1930 ஏப்ரல் 27 எங்கு சத்தியாகிரகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது? திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற மோதலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர்? 3. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆர்யா என அழைக்கப்பட்ட டேஷ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். பாஷ்யம். கொடிகாத்த குமரன் என புகழப்படுபவர் OKSR குமாரசாமி, திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் நினைவு தினம் 1932 ஜனவரி 11. 1937 ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி. ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகம் செய்தார்? சேலம். மதுவிலக்கின் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய டேஷ் அறிமுகப்படுத்தினார். விற்பனை வரி. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை எதில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது? இரண்டாம் உலகப் போர். ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயம். இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தியவர் ஈவே ராமசாமி. டேஷ் மற்றும் டேஷ் என்னும் 2 ஆர்வமிக்க இந்திய எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் சிறையில் மரணமடைந்தனர். தாளமுத்து மற்றும் நடராஜன். திருச்சியிலிருந்து டேஷுக்கு இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது.
சென்னை. பெரியார் உட்பட எத்தனை போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர்? 1200 பேர். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தினம் 1942 ஆகஸ்ட் 8. செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் காந்தியடிகள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயிலிருந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்த காமராஜர் காவல்துறையினரின் கண்களில் படாமல் டேஷில் இறங்கிவிட்டார். அரக்கோணம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இந்த சாப்டர்ல 110 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸ்கூல் புக்கில் இருக்கிற SCERT ஒன்லைனருங்கிற டாபிக் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். Thanks for watching and happy learning.